சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயரம். என் அன்பு குழந்தை, எப்படியாவது உனக்கு நல்லது செய்தே ஆக வேண்டும். உன் கெட்ட காலத்தை ஒரு ஓட்டிவிட்டு உனக்கான நல்ல காலத்தை கொண்டு வர வேண்டும் என்று உன் சாயப்பா பாடாய்பட்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உன்னிடம் இருந்து நாலா பக்கமும் தடைகள் வந்து கொண்டு தான் உள்ளது. இதற்கான காரணத்தை சொல்லத்தான் இப்பொழுது உன்னிடம் நான் வந்திருக்கிறேன். உன் கண்ணீரை துடைத்து உனக்கு மகிழ்ச்சியான நாட்களை கொடுக்க வேண்டும் என்று சாயப்பா ஒரு முடிவு செய்து உனக்காக வேலையை தொடங்கி இருக்கிறேன். இந்த நேரத்தில் உன் கர்ம வினைகள் காரணமாக தடைகள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு எதுவும் நடக்கக்கூடாது என்று தடைகள் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் சாயப்பா உன்னை எச்சரித்து விட்டு கவனமாக இரு என்று சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன். என் குழந்தையே, கர்ம வினையின் காரணமாக நல்லது நடப்பது கூட தடுத்துவிடும். அதையும் தாண்டி சாயப்பா செய்யும் நல்லதை இப்பொழுது அந்த கர்ம வினை தடுக்கத்தான் ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் உன் சாயப்பா நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்பது அவர்களுக்கு தெரியாது. உன்னுடன் இருப்பது நான். அதனால் எந்த தீங்கு வந்தாலும் அதை முன்பே உன்னிடம் சொல்லி உன்னை கவனமாக இருக்க செய்து விடுவேன். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தையை மட்டும் தவறாக கேட்டுவிடு. என் குழந்தைக்கு அவ்வப்போது வரும் பிரச்சனைகளை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை கேட்டுவிட்டு நீ கவனமாக இரு. இந்த வேளையில் நாளை உன்னை ஒரு நபர் வந்து சந்திப்பார். அவர் உன்னிடம் கேட்பதை எக்காரணம் கொண்டும் கொடுத்து விடாதே. அவரை அனுப்புவது யார் தெரியுமா? அந்த நபரை அனுப்புவது உனது கர்ம வினைதான். உனக்கு நடக்க போகும் நல்லதை தடுக்கத்தான் அந்த நபர் நாளை வருகிறார். அந்த நபர் யார் என்று தெரியுமா? உன்னிடம் அந்த நபர் வந்து நாளை தர்மம் கொடுங்கள் என்று கேட்டால் அந்த தர்மத்தை கொடுத்து விடாதே. அந்த தர்மம் என்ன தெரியுமா? நீ இல்லாதவருக்கும் இயலாதவருக்கும் உன்னால் முடிந்த தர்மத்தை செய்து உதவிகளை செய்து நீ சேர்த்து வைத்த புண்ணியத்தை தான் அந்த தர்மம் என்பது நாளை வருவது. அந்த தர்மத்தை தான் தானமாக கேட்கப் போகிறார். நீ செய்த புண்ணியத்தின் காரணமாகத்தான் இப்பொழுது அந்த நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. அந்த நல்ல நிகழ்வுகளை தடுக்கத்தான் அந்த கர்மவினை அந்த நபரை அனுப்புகிறது. நீ செய்த புண்ணியத்தை அவர் தர்மமாக பெற்றுக்கொண்டால் உனக்கு நடக்க இருக்கும் நன்மைகளை அது தடை செய்துவிடும். அதனால் தான் உன்னை எச்சரிக்க நான் இன்று வந்தேன். சற்று கவனமாக இரு. யார் வந்தும் தர்மம் என்று கேட்டால் நீ கொடுத்து விடாதே. அதற்காக யார் வந்து உதவி கேட்டாலும் செய்யாதே என்று உன் சாயப்பா சொல்லவில்லை. யார் ஒருவர் தரம் தாருங்கள் என்று கேட்டால் அதை கொடுக்காதே. யார் ஒருவர் தர்மம் தாருங்கள் என்று கேட்டால் மட்டும் அதை கொடுக்காதே என்று கூறுகிறேன். புராண கதைகளில் கர்ணனின் உயிர் பிரியாமல் இருந்தபோது அவரிடம் கேட்டது என்னவென்று தெரியுமா? உன் தர்மத்தை எனக்கு தானமாக கொடுத்து விடு என்று தான் கேட்டார்கள். அப்படிப்பட்ட தர்மம் எப்பேற்பட்டது என்று உனக்கு புரிகிறதா? அதனால் தான் சொல்கிறேன், நாளை இந்த தவறை மட்டும் செய்து விடாதே. கவனமாக இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாயரம். நன்றி, வணக்கம்.